வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்திரமற்ற அரசாங்கத்தினால் நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என ஜனாதிபதி கருத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான எதிர்க்கட்சியின் புரிந்துணர்வு உடன்படிக்கை கச்சாத்து. பொது போராட்டத்துக்காக நவீன் சஜித் களத்தில். මග ගැන ෆයිල් තියෙනවා ඒවා තියාගන්න එපා. පැය 24ක් ඇතුළත ඒවා එළියට දාන්න. கோரமின்மையினால் மேல் மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் ஒத்திவைப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவிற்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மஹிந்த ராஜபக்சவிற்கான கட்டுப்பணத்தை தேர்தல்கள் செயலகத்தில் இன்று செலுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச, பொதுச் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாபா மற்றும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டனர். 160 தேர்தல் தொகுதிகள் 11,478 வாக்களிப்பு நிலையங்களுக்கான அடிப்படை ஏற்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு தொகுதி அமைப்பாளர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் ஏனைய அரசியல் கட்சிகளுடனான பிரதான செயற்பாட்டு குழுக்கள், மாவட்ட செயற்பாட்டு குழுக்கள் மற்றும் தொகுதி வாரியான செயற்பாட்டு குழுக்கள் என ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பிரசார நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மேலதிகமாக 14 அரசியல் கட்சிகள் எம்முடன் இணைந்துள்ளன. அத்துடன் மேலும் பல அரசியல் குழுக்கள் எம்முடன் இணைந்து வெற்றிக்காக செயற்பட முன் வந்துள்ளன. எவ்வித பிரச்சனையும் இல்லை. அனைத்து தரப்புகளும் எம்முடன் இணைந்து செயற்படுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எம்முடன் இணைந்துள்ள அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்புடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய தேவையான முயற்சிகள் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றோம். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. விகார மகாதேவி திறந்தவெளி அரங்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடும் நிகழ்விற்கு முன்னர் விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் உள்ள புத்த சிலைக்கு அருகில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. அதன் பின்னர் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட குழுவினர் விகாரமாதேவி திறந்தவெளி அரங்கில் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். இந்த உடன்படிக்கையில் முக்கிய 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் முற்றாக நீக்கிவிட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற பாராளுமன்ற முறைமையை உருவாக்குவது இதன் முக்கிய விடயமாகும். 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்து ஜனநாயக ஆட்சிக்கான ஆணைக்குழுக்களை உறுதிப்படுத்தலும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. விருப்பு வாக்கு தேர்தல் முறைமையை முற்றாக நீக்குதலும் வாழ்க்கை செலவை குறைப்பதற்காக அரசு மற்றும் தனியார் பிரிவின் சம்பளத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேன மக்களுக்கு உறுதிமொழியொன்றை வழங்கினார். එකඟතාවට අත්සන් තැබූ මෛත්‍රීපාල සිරිසේන මහතා මෙහිදී ජනතාවට ප්‍රතිඥාවක් දුන්නා. நியாயமான மற்றும் ஜனநாயக ஆட்சிக்காக நான் மக்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றேன். இளைஞர்கள் என்ற வகையில் வரலாற்று ரீதியாக நாம் பல்வேறு இடையூறுகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருகின்றோம். அந்த அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இந்த தாய் நாட்டிலே வாழ வேண்டும். இலங்கையில் மீண்டும் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கும் ஜனநாயக நாட்டை உருவாக்குவதற்கும் என்னை தெரிவு செய்த நீங்கள் அனைவரும் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். அந்த நம்பிக்கையை ஒரு கடுகளமேனும் மீற மாட்டேன் என்பதனை முதலில் நான் உறுதிமொழியாக கூறுகின்றேன். එම විශ්වාසය අංශු මාත්‍රයකින් හෝ පළුදු නොකරන බවට මෙයින් මුලින්ම ප්‍රතිඥා දෙමි. ප්‍රජාතන්ත්‍රවාදයේ දොර විවෘත කරලා සාධාරණයේ දොර විවෘත කරලා ஜனநாயகத்திற்கான கதவினை திறந்து நியாயத்திற்கான கதவினை திறந்து இந்த நாட்டிலே நாம் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். நாட்டை சீர்குலைத்துள்ள இந்த அரசியல் அமைப்பை மாற்றி நாட்டிலே ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவே உங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. இந்த பயணத்துடன் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அழைப்பு விடுக்கின்றேன். கலாநிதி என்.எம். பெரியாராவின் கட்சியான சமசமாஜ கட்சியின் உறுப்பினர்களை பார்த்து நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். கடவுளை, நீங்கள் எவ்வாறு அந்த இடத்தில் இருக்கின்றீர்கள்?
கொள்கைகளை நிறுத்திவிட்டு மனிதாபிமானத்திற்காக செயற்படுங்கள். அமைச்சரவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 25 குறைத்துவிட்டே மைத்ரிபால சிறிசேனவின் இந்த பயணம் நிறைவடையும். ஒப்பந்தத்தை இடைநடுவில் விட்டுச் செல்லாமல் இதனை உரிய முறையில் நிறைவு செய்துவிட்டே செல்ல வேண்டும் என்பதையே நாம் கூறுகின்றோம். කොන්ත්‍රාත්ක බෑගක් දීලා තියෙන්නේ කොන්ත්‍රාත්කේ භාගයට කරලා යන්න එපා. කොන්ත්‍රාත්ක හරියට වැඩි ඉවර කරලා යන්න. බලයට ඇවිල්ලා මාස 2ක ඉඳලා නව ව්‍යවස්ථාවක් හදාගෙන அதிகாரத்திற்கு வந்து 2 மாதங்களின் பின்னர் அரசியல் அமைப்பொன்றை உருவாக்கிக் கொண்டு சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது ஒரு புறமாக்கும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதற்காக நான் எனது வாழ்நாளில் போராடினேன். எனினும் எமக்கு தேவையான 3/2 அதிகாரம் அன்று கிடைக்கவில்லை. அதன் காரணமாகவே நான் மீண்டும் இதனுடன் இணைந்து கொண்டேன். நான் அன்று எதிர்பார்த்த இலக்கை அடைந்து கொள்ளும் தேவை எனக்கு இருக்கின்றது. எனவே இதனை இந்த முறை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரே வயதில் என்னால் இருக்க முடியாது. எனக்கும் வயதாகின்றது. என்னை இங்கு வந்து இணைத்துக் கொள்ளுமாறு கூறும்போது முடியாது என கூறி ஒரு புறம் இருந்தேன். எனினும் இதனை நிறைவேற்ற முடியுமான ஒருவரை தேடித் தருவேன் என்று கூறினேன். இதன் மூலம் நான் மீண்டும் களத்திற்கு வரும் எண்ணம் என்னிடமில்லை. எனினும் நான் இன்று இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளேன். இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலும் தற்போதைய நிர்வாகம் இன்னும் 2 வருடங்களுக்கு நீடித்தால் எமது பிள்ளைகளின் எதிர்காலம் மேலும் இருள் சூழ்ந்துவிடும் என்பது தெளிவாக தெரிந்தமையினாலேயே நாம் இன்று இந்த இடத்தில் இருக்கின்றேன். மேலும் சில கட்சிகள் எம்முடன் இணைந்து கொள்ள உள்ளன. தற்போதைக்கு நான் அந்த கட்சிகளின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. அத்துடன் அனைத்து அமைப்புகளுடனும் இணைந்து ஓர் ஐக்கியமான இலங்கையை நாம் உருவாக்குவோம். තවත් එන්න ඉන්න පක්ෂ තියෙනවා නම් කරන්නේ නැහැ මේ වෙලාවේ. අනිකුත් සියලුම සංවිධාන සමග මේ සත්න දියත් කරන්නේ එක්සත් ලංකාවක් ගොඩනැගීමට. අපි ඉස්සෙල්ලාම දවස් 100කින් කරන වැඩ කටයුතු. முதலில் நாம் 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வோம். அதேபோன்று சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு, சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு, அரசு சேவை ஆணைக்குழு, நீதி சேவை ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பவற்றை ஸ்தாபிப்போம். அதனோடு நாம் நின்றுவிட மாட்டோம். பொது தேர்தலின் பின்னர் புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவோம். பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் ஆக குறைந்தது 2 வருடங்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் நிர்வாகத்தை முன்னெடுப்போம். අපි ඔක්කොම එකතු වෙලා මේ රටේ පාලනය ගෙනියමු. ඉස්සෙල්ලා චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක මැතිණිය පක්ෂවල ඉතිහාසය, තේජාන්විත භාවය சந்திரிகா பண்டாரநாயக்கவின் கட்சி வரலாற்றை கூறுகின்ற போது எனக்கு வெட்கம் ஏற்பட்டது. அந்த கட்சிக்கு 65 அல்லது 70 வருடங்களாக இருக்கின்றது என்று கூறுகின்ற போது நான் வெட்கம் அடைந்தேன். எனது கட்சிக்கு 1 வருடமும் 8 மாதங்களுமே ஆகின்றன. எனினும் நாம் இந்த நாட்டின் தூர நோக்கை கருத்தில் கொண்டு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். மைத்ரிபால சிறிசேனவி பொது வேட்பாளராக களமிறக்கும் செயற்பாட்டிற்கும் நாம் தற்போதைய 80% விருப்பத்தை தெரிவித்துள்ளோம். இந்த கூட்டத்தின் பின்னர் அவருடன் கலந்துரையாடுவதற்கு நான் 2 மணித்தியாலங்கள் கேட்டுள்ளேன். ஏனைய விடயங்கள் குறித்து கலந்துரையாடி எஞ்சியுள்ள 20% தொடர்பில் ஜனநாயக கட்சி தீர்மானத்திற்கு வரும். மைத்ரிபால சிறிசேன කියන්නේ එතුමාට සුනාමියක් ඇවිලා. பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன என்று கூறியதும் சிலருக்கு சுனாமி ஏற்பட்டுவிட்டது. மைத்ரி நிர்வாகம் ஒன்றை உருவாக்குவோம் என்பதனை நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டின் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஜனவரி 8ஆம் தேதி தேர்தலின் பொழுது மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெறச் செய்வார்கள். ஆண்டு கொண்டிருக்கூடிய அரசாங்கம் கட்சிகளை உடைத்தது, குடும்பங்களை உடைத்தது, தொழிற்சங்கங்களை உடைத்தது. கடைசியிலே நாட்டை ஐக்கியப்படுத்துவதாக சொல்லிவிட்டு கடைசியிலே நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை இன ரீதியாக மத ரீதியாக உடைத்தது. ஆகவே இன்று எல்லாரையும் உடைத்த இந்த அரசாங்கத்தின் கட்சி உடைந்திருக்கின்றது. அந்த உடைந்த கட்சியிலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியிலே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இன்று இந்த நாட்டிலே நமது எதிர்பார்ப்பாக பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இன்று போட்டியிடுகின்றார். ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து தாய்நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக இணக்க சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய உறுப்பினர்களை கௌரவிக்கும் நோக்கிலான இந்த நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் அலரி மாளிகையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. අපි යුද්ධ කරේ කිසිම ජාතියකට විරුද්ධව නෙවෙයි.
எந்தவொரு இனத்திற்கும் எதிராக நாம் போரில் ஈடுபடவில்லை. நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. நாடொன்றில் ஸ்திரமற்ற நிலைமை காணப்படும் பட்சத்தில் ஒருபோதும் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. அதனை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அது எம் அனைவரதும் பொறுப்பாகும். சர்வதேச சமூகத்தினரும் மேற்குலக நாடுகளும் விரும்பும் விதத்தில் எம்மை ஆட்டி வைப்பதற்காக எமது நாட்டில் விரும்பிய விதத்தில் செயற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்பதனை நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அமைச்சு பதவியை ராஜினாமா செய்த நவீன் திசாநாயக்க சிறிகொத்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திற்கு இன்று நண்பகல் சென்றிருந்தார். ஸ்ரீகோத்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்த நவீன் திசாநாயக்கவிற்கு அமோக வரவேற்பளிக்கப்பட்டது. மத அனுஷ்டானங்களின் பின்னர் நவீன் திசாநாயக்க கட்சி தலைமையகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தனது மறைந்த தந்தையான காமினி திசாநாயக்கவின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். அரசாங்கத்தின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய பணியாற்ற நான் எதிர்பார்த்துள்ளேன். எமக்கு சிறந்த தாயகம் ஒன்று தேவைப்படுகின்றது. நாம் இந்த குடும்ப ஊழலை முழுமையாக துடைத்தெறிய வேண்டும். ஜனநாயகமானதும் கொள்ளையிடப்படாத சமூகம் ஒன்றையே நாம் இந்த நாட்டில் ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காக நவீன் திசாநாயக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவார் என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தோட்டப் பகுதியில் உள்ள தமிழ் தலைவர்களுக்கு அனைத்து வளங்களும் வழங்கப்படுமாயின் அதே அளவு வளங்களை எனக்கும் சிபி ரத்நாயக்காவுக்கும் பெற்றுத்தருமாறு நான் கூறினேன். எனினும் 4 வருடம் எம்மை அவ்வாறு கவனிக்கவில்லை. நவீன் திசாநாயக்கவை கவனிக்கவில்லை என்றால், நவீன் திசாநாயக்காவுக்கு வளங்களை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் அவற்றை சிபி ரத்நாயக்காவுக்கு வழங்குமாறு நான் கூறினேன். அதுவும் இடம்பெறவில்லை. ஜனாதிபதி தேர்தல் பிரசார செயற்பாடுகள் மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெறுகின்ற தேர்தல் பிரசாரமாகும். கட் அவுட்கள், பதாகைகள், சுவரொட்டிகள் என காட்சிப்படுத்துகின்றனர். எனினும் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேச மாட்டார்கள். பிரச்சாரங்களும் இடம்பெறாது. பெரும்பாலான அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னை போன்ற எண்ணத்துடனேயே இருக்கின்றனர். 50% அதிகமானோர் அவ்வாறான எண்ணத்துடனேயே இருக்கின்றனர். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அரசியல் அழுத்தங்கள் காணப்படுகின்றன. அதனால் அவர்களுக்கு வேற விருப்பமில்லை, அச்சப்படுகின்றனர். எனினும் எதிர்காலத்தில் மேலும் பலர் வருகை தருவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க சவால் ஒன்றையும் இதன் போது விடுத்தார். எனது சகோதர ஊடகவியலாளர்களே, எனது ஆவணங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை. ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றேன். எனது ஆவணங்கள் இருக்குமாயின் அதனை வைத்துக் கொள்ள வேண்டாம். 24 மணித்தியாலத்துக்குள் அதனை வெளியிடுமாறு நான் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் மறைந்த 2 தலைவர்களான ரணசிங்க பிரேமதாச மற்றும் காமினி திசாநாயக்க ஆகியோரின் 2 புதல்வர்களும் இணைந்த சந்தர்ப்பம் அவரது கவனத்தை ஈர்த்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச நவீன் திசாநாயக்கவிற்கு அமோக வரவேற்பளித்தார். மறைந்த காமினி திசாநாயக்கவே எனது அரசியல் பயணத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்ற வகையில் முதல் முறையாக அமைப்பாளர் பதவியை வழங்கினார். காமினி திசாநாயக்கவின் புதல்வர் எம்மோடு இணைந்துள்ளமையிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் என்ற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டுக்குள் வரலாறு காணாத அபிவிருத்தியும் யுகம் மற்றும் நாட்டு மக்களின் வயிற்றுப்பாசியை போக்கும் யுகம் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நானும் அவரோடு கைகோர்த்துக் கொண்டேன். குறிப்பாக எமது இருவரது தந்தைகளும் மக்கள் சேவை நிறைவேற்றியவர்கள். எனினும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஜனாதிபதி பிரேமதாச மற்றும் அமைச்சர் திசாநாயக்க ஆகியோர் கைகோர்த்து சேவையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் பல்வேறு பிரச்சனைகளினால் கை நழுவியது. எதிர்காலத்தில் சிறந்த தெளிவினை பெற்று பொதுமக்களின் பொது நலனுக்காக தனிப்பட்ட பிரச்சனைகளை விடுத்து சேவையாற்றுவதற்காகவே எமது நிகழ்ச்சி நிலையூடாக நாம் எதிர்பார்க்கின்றோம். பொதுமக்களின் சேவையில் நாம் இணைவோம். பொதுஜன சேவாக நிறுத்த வாழைச்சேனையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். இந்த கட்சியை 2 தரப்பு என்று அழைக்கிறது. நாங்கள் எவ்வாறு முடிவெடுப்பது என்பது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய கஷ்டமும் துன்பமும் வேதனையும் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த நாட்களிலே எத்தனையோ நாட்கள் நாங்கள் தூங்கவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கின்றோம். என்ன முடிவெடுப்பது, யாரை ஆதரிப்பது, எவ்வாறு எங்களுடைய சமூகத்தை கௌரவமாக வாழச் செய்யலாம், எங்களுடைய சமுதாயத்துடைய பாதுகாப்பு
எங்களுடைய சமுதாயத்துடைய பொருளாதாரத்தின் பாதுகாப்பு, எங்களுடைய சமுதாயத்தின் எதிர்காலம், இதை வைத்துத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. சுதந்திரம் கிடைத்த பின்னர் பல அரசாங்கங்கள் வந்து போயுள்ளன. இலவச கல்விக்காக புரட்சிகரமான திருப்பு முனையாக இதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு அரசாங்கம் நிதி ஒதுக்கி செலவழித்திருந்தால் நாளைய தினமாகும் பொழுது அதை யாரேனும் எனக்கு தொகையுடன் நிரூபித்தால் எனது தவறுக்காக மன்னிப்பு கோருவதற்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மேடைக்கு வருவேன். இன்னும் சிலர் எதிர்வரும் நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கல்ல பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர். மைத்ரிபால கூறியதை போன்று அந்த தொகை 25 பேர் வரை அதிகரிக்கலாம். அரசாங்கத்தில் சிலர் இருக்கின்றனர். அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர். தற்பொழுது புதுமையான விடயங்கள் இடம்பெறுகின்றன. காலை எழும்பும் பொழுது, இரவில் தூங்கும் செல்லும் பொழுதும் சிலர் மாறுகின்றனர். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு ஏன் செல்கின்றனர்? மைத்ரி நிர்வாகத்தின் அருகில் கூட செல்ல முடியாது. ஏனென்றால் அதனை நெறிப்படுத்துவது வேறு ஒரு நபராவார். நாளை சூரியன் உதிப்பதை போன்று நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எதிர்கட்சி தலைவராக மைத்ரிபாலதான் அமர வேண்டி ஏற்படும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த இடமும் இல்லாமல் போய்விடும். யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு என்று கூறி 2005ஆம் ஆண்டு தேர்தலை நடத்தினர். 2010 செய் நன்றிக்காகவும் நாட்டை கட்டியெழுப்பவும் என கூறி தேர்தலை நடத்தினர். வீதிகளுக்காக 1 சென்டிமீட்டருக்கு 18,000 ரூபாய், சில இடங்களுக்கு 40,000 ரூபாய் செலவிட்டுள்ளனர். இது யாருடைய பணம்? எம்முடைய பிள்ளைகளை கடன்காரர்களாக மாற்றி சீனாவிலிருந்து பெற்றுக் கொண்டுள்ள பணமாகும். எமக்கு பாரிய கூட்டங்களை நடாத்த முடியும். பெரிதாக தோரணைகளையும் கட்டவுட்களையும் அடிக்க முடியும். சுவரொட்டிகளை ஒட்ட முடியும். அந்த நடவடிக்கைகளால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றதா என்பது குறித்து சிந்திக்க வேண்டும். திருட்டு, கொலை, ஊழல், லஞ்சம் என்பவற்றை மறைத்தல், சிலருக்கு சேறு பூசுதல் என்பன இடம்பெறுமாக இருந்தால் எமது நாட்டில் ஆசியாவின் ஆச்சரியம் இடம்பெறும் என நம்பவில்லை. சர்வாதிகார ஆட்சியை தோல்வியடைய செய்து ஜனநாயகத்திற்காக ஒன்றிணைப்போம் என்ற துணைப்பொருளில் மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் இன்று நுகேகொட ஆனந்த சமரகோன் மண்டபத்தில் இடம்பெற்றது. நாட்டில் வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. 1 கிலோமீட்டருக்கு 204 கோடி ரூபாய் செலவு செய்கின்றனர். இந்த பணத்தை கொண்டு 75 கிலோமீட்டரை நிர்மாணிக்க முடியும். பாரிய அளவில் கடனை பெற்று கட்டுநாயக்க அதிவேக வீதியை நிர்மாணிக்கும் போது அதற்காக முழு செலவீனம் 3200 கோடி ரூபாவாக காணப்படுகின்றது. எனினும் 1 கிலோமீட்டருக்கு 204 ரூபாவை செலவு செய்கின்றனர். இதற்கு தங்க தகடுகளை பயன்படுத்தி உள்ளனர் என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 மீட்டர் தூரத்தை நிர்மாணிப்பதற்கு 20 லட்சம் ரூபாவை செலவிட வேண்டியுள்ளது. வெளியத்தவிலிருந்து அதிவேக வீதியை நிர்மாணிக்கின்றனர். வெளியத்தவிலிருந்து பழைய வீதியை புனரமைக்கின்றனர். வெளியத்தவிலிருந்து மாத்தறைக்கு ரயில் மார்க்கத்தை நிர்மாணிக்கின்றனர். கொழும்பில் உள்ள மக்களை வெளியத்தவில் குடியமர்த்தி அங்கிருந்து இந்த மார்க்கத்தினூடாக மீண்டும் கொழும்பிற்கு வர சொல்வதனை போன்று இருக்கின்றது. என்ன செய்கின்றனர்? அந்த இடத்தில் 27 கிலோமீட்டர் தூரம் காணப்படுகின்றது. 27 கிலோமீட்டர் நிர்மாணிப்பதற்கு எந்த அளவு செலவிட வேண்டியுள்ளது? இந்த 27 கிலோமீட்டரை நிர்மாணிப்பதற்காக $278 மில்லியன் செலவிடப்படுகின்றது. அவ்வாறாயின் 1 கிலோமீட்டருக்கு சுமார் $1 கோடி செலவிடுகின்றனர். 1 கிலோமீட்டருக்கு $1 கோடி செலவிட்டு ரயில் தண்டவாளத்தை நிர்மாணிக்கின்றனர். அதாவது 130 கோடி ரூபாய் செலவிடுகின்றனர். 1 கிலோமீட்டரை நிர்மாணிப்பதற்காக 130 கோடி ரூபாய், அதாவது $1 கோடி செலவிடுகின்றனர். இதுவா அபிவிருத்தி? இந்த கூட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஏனைய உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை 10:45 டுநைட் செய்தியில் எதிர்பாருங்கள். ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து மட்டக்களப்பில் இன்று பேரணி ஒன்று இடம்பெற்றது. இன்று காலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செங்கலடி காரியாலயத்திற்கு முன்னால் ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்குடா தொகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதம அமைப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் சுலோகங்களை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். சர் பொன் ராமநாதனின் 84வது நினைவு தின நிகழ்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு கொழும்பு ஜனாதிபதி செயலகம் ஒன்றலில் நடைபெற்றது. ஆங்கிலேயர் காலப்பகுதியில் இலங்கை அரசியல்வாதிகளில் முக்கிய நபராக விளங்கிய சர் பொன் ராமநாதனின் 84வது நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. சர் பொன் ராமநாதனின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக அமைந்துள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து நினைவு கூறப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் திரு ராமநாதன் அவர்கள் இலங்கையிலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு தமிழ் மகனாக, அதே வேளையிலே இந்த நாட்டின் மிக சிறப்பான தலைவர்களில் ஒருவராக கடமையாற்றிய சரித்திரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாட்டுக்கு அரும் சேவையாற்றியவர் தன்னுடைய இனத்தின் பாதுகாப்பை குறித்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ என்ற பலவிதமான யோசனையோடு தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்ட ஒருவர் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாடு முழுவதும் எதிர்நோக்குகிற ஒரு தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே தங்களுடைய இருப்பை பாதுகாக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய இனம் என்ன மாதிரியாக செயலாற்றப் போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக, ஒரு நடவடிக்கையாக இருக்க போகிறது. இதிலே நாங்கள் நடந்து கொள்ளுகிற முறை முழு நாட்டுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாகவும், அதே வேளையிலே எங்களுடைய மக்களுக்கு பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுமான ஒரே நடவடிக்கையாக இருக்க வேண்டும். சேப்பன் ராமநாதன் அன்றைக்கு ஒரு தேசிய அரசியல்வாதியாக உயர்ந்தார் என்றால் அன்றிருந்த மக்களின் மனப்பக்குவம் வேறையாக இருந்தது. ஆனால் இன்று அவர் இருந்திருந்தால் அவரை ஒரு இன துரோகி என்றுதான் முத்திர கொட்டி இருப்பார்கள். நாங்கள் சேப்பன் ராமநாதன் நினைந்து அஞ்சல் செலுத்துகின்ற பொழுது எங்கள் நிலையை நினைந்து கவலைப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். உண்மையிலே எங்கள் மக்கள் இன்னும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் அரசியல் தலைவர்கள் இன்று சேப்பன் ராமநாதனுக்கு இல்லாத ஒரு விழிப்புணர்ச்சியுடன் செயற்படுகிறார்கள். நான் சேப்பன் ராமநாதனை நினைந்து கூறுகிற பொழுது அவரை மதித்துத்தான் கூறுகிறேன். ஏனென்றால் அவருக்கு அந்த நிலை இருக்கவில்லை. இன்றைய அரசியல்வாதிகள் மிகவும் விழிப்புணர்ச்சியுடன் செயற்பட வேண்டிய கட்டம். ஜனவரி 8ஆம் தேதி முக்கியமானது. எங்கள் தமிழ் மக்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக இருப்பார்கள். நிச்சயமாக இந்த நாட்டின் வரலாற்றிலே சேப்பன் ராமநாதன் அன்று பதித்த அந்த முத்திரையை இன்று எல்லா தமிழ் மக்களும் மதிப்பார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலி அதுதான் சிறப்பாக இருக்கு. ஆழிப்பேரலை ஏற்பட்டு 10 வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் கிளிநொச்சியில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரம் ஒன்று இதுவரை அமைக்கப்படாதுள்ளது. கடற்றொழிலை நம்பி ஜீவனோபாயம் செய்பவர்கள் மற்றும் மாவட்ட மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு கிளிநொச்சியில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரம் ஒன்றை விரைவில் அமைக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பள்ளிக்கூடா பகுதியில் சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரம் ஒன்றை நிர்மாணிப்பதற்காக போடப்பட்ட அடித்தளமே இது. அடித்தளத்தை இட்டு சுமார் 4 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எந்தவித நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சுனாமி எச்சரிக்கை என்று சொல்லித்தான் செய்தது. சுனாமி எச்சரிக்கை வரைக்கும் மணி ஓசை கேட்கும் போது நீங்கள் தொழில இப்பாடி நிக்கலாம் என்ன முடிவில்லை. அதுக்கு பிறகு 6 மணி அதை பற்றி கேட்கவும் இல்லை. கடற்றொழிலை ஜீவனோபாயமாக கொண்டுள்ள தமக்கு சுனாமி எச்சரிக்கை கோபுரம் அத்தியாவசியமானது எனவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அனர்த்தம் ஒன்று சொன்னா, அதாவது ஒரு சூழ்நிலை ஒரு குழப்பம் சொன்னா தொழிலாளிகள் கடலுக்கு போக பயப்படணும். மக்களின் உயிரை காப்பாற்றுறதுக்கான முன்னெச்சரிக்கையான இது முன்னெச்சரிக்கை அவைய இந்த டவரை கட்டி தந்தால் எங்களை ஒரு அதாவது அவைய கடலுக்கு போறதை நாங்கள் மறைக்கலாம், அவங்க உயிர்களை பாதுகாக்கலாம் என்ற இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கிளிநொச்சியில் வெறுமனே அடித்தளம் மாத்திரம் போடப்பட்டுள்ள சுனாமி முன்னெச்சரிக்கை கட்டமைப்பு விரைவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது பள்ளிக்கூடா மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். விவசாயிகளின் போராட்டங்களுக்கு பின்னர் தம்புள்ளையில் பெரிய வெங்காய கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 90 ரூபாய் என்ற அரசாங்கத்தின் நிர்ணய விலையின் கீழ் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தினூடாக பெரிய வெங்காயம் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. இறக்குமதி செய்யப்படுகின்ற பெரிய வெங்காயத்தை சந்தைக்கு வழங்குவதை கட்டுப்படுத்துமாறும் தமது உற்பத்திக்கு சாதாரண விலையொன்றை பெற்றுத் தருமாறும் கோரி தம்புள்ளை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
60 ரூபாவாக அரசாங்கம் விலையை நிர்ணயித்திருந்த போதும் பின்னர் அது 90 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உரியவாறு வெங்காயம் கொள்வனவு செய்யப்படாமையினால் கடந்த சனிக்கிழமை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு வெங்காய கொள்வனவை உரிய முறையில் மேற்கொள்வதற்கு திட்டங்களை வகுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான பல்வெகர மற்றும் கண்டலம் ஆகிய களஞ்சிய சாலைகளிலும் கலிவெல விவசாய சேவை மத்திய நிலையத்திலும் பெரிய வெங்காயம் கொள்வனவு செய்யப்படுகின்றது. இந்த போகத்தின் போது தமக்கு ஏற்பட்ட நிலை அடுத்த போகத்தின் போது ஏற்படாத வாரான விலையொன்றை பெற்று தருமாறு பெல்வெகர கொள்வனவு நிலையத்திற்கு வந்திருந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. இதன்போது ஆண்டின் ஜனரஞ்சக வீரராக இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விளையாட்டுத்துறையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்த ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிட்டல் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்றது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றின் புதிய மைல்கல்லாக அமைந்த இந்த வைபவத்திற்கு வருகை தந்த பிரதம விருந்தினர்களுக்கு செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு இசிபாத்தான வித்தியாலயத்தின் ஓமால்கு குணராத்ன திறமையான பாடசாலை ரக்பி வீரருக்கான விருதினை தன்வசப்படுத்திக் கொண்டார். ஆண்டின் திறமையான பாடசாலை கிரிக்கெட் வீரருக்கான விருதினை அம்பலாங்குட தர்மாசுக வித்தியாலய மாணவனான தரிந்து மெண்டிஸ் வெற்றி கொண்டார். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த திறமையான பாடசாலை வீரருக்கான விருதினை குறுந்தூர ஓட்ட வீரரான களுத்துறை வித்தியாலயத்தின் ஹிமாஷ ஏஷாந்த் வெற்றி கொண்டார். ஆண்டின் வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான விருதினை நீச்சல் வீராங்கனை கிமிகோ ராஹிம் பெற்றுக் கொண்டார். அத்துடன் மெய்வல்லுநர் போட்டி வீரரான அகில ரவிசங்கரும் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதினை தன்னகப்படுத்திக் கொண்டார். ஆண்டின் திறமையான பல்கலைக்கழக மட்டத்தில் திறமைகளை வெளிப்படுத்தியவருக்கான விருது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேட்மிண்டன் வீராங்கனையான நிஷாங் சலா வீரசிங்கவிற்கு கிடைத்தது. இந்த ஆண்டிற்கான விருது வழங்கல் விழாவில் வழங்கப்படுகின்ற விளையாட்டுப் போட்டிகளுக்கு பொறுப்பான ஆசிரியர்களுக்கு உரித்தான விருதினை கேகாலை புனித ஜோசப் மகளிர் வித்தியாலயத்தின் ஆசிரியர் AD நந்தாவதி தனதாக்கிக் கொண்டார். பாதுகாப்பு பிரிவின் திறமையான வீரருக்கான விருதினை கடற்படை ரக்பி அணி தலைவர் யோஷித ராஜபக்ச வெற்றி கொண்டார். மீண்டும் விளையாட்டுத்துறைக்குள் பிரவேசித்த திறமையான வீரருக்கான விருதினை குத்துச்சண்டை வீரர் அன்ருத்த ரத்நாயக்க தன்வசப்படுத்தினார். கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தய பிரிவுகளுக்கு வழங்கப்படுகின்ற விருது கார் பந்தய வீரரான டிலாந்த மாலகமுவிற்கு கிடைத்தது. பிளாட்டினம் விருது வழங்கும் நிகழ்வில் ஆண்டின் திறமையான பயிற்றுவிப்பாளருக்கான விருது பேட்மிண்டன் பயிற்றுவிப்பாளரான ஸ்ரீமால் அப்போன்சோவிற்கு கிடைத்தது. திறமையான பாடசாலை வீரருக்கு வழங்கப்படுகின்ற விருதினை ஆசிய சர்வதேச பாடசாலையின் நீச்சல் வீராங்கனை கிமிகோ ராஹின் தன்னகப்படுத்திக் கொண்டார். ஆண்டின் திறமையான பாராலிம்பிக் வீரருக்கு வழங்கப்படும் விருது பாராலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொண்ட பிரதீப் சங்ஞய பெற்றுக் கொண்டார். திறமையான வீராங்கனையாக மெய்வல்லுநர் போட்டி வீராங்கனை சந்திரிகா சுபாஷினி தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டது. பழுதூக்கல் வீரர் இந்திக்க திசாநாயக்க ஆண்டின் திறமையான வீரராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த விருது வழங்கல் விழாவில் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படுகின்ற வாழ்நாள் சாதனையாளர் விருதை 96ஆம் ஆண்டு கிரிக்கெட் உலக சாம்பியன் மகுடத்தை இலங்கை அணிக்கு எட்டிக் கொடுத்த அர்ஜுன ரணதுங்கவுக்கு வழங்கப்பட்டது. பிளாட்டினம் விருது வழங்கும் நிகழ்வில் ஆண்டின் திறமையான கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருது இலங்கை கிரிக்கெட் அணி தலைவி சமரி அத்தப்பாத்துவிற்கு கிடைத்தது. ஆண்டின் திறமையான கிரிக்கெட் வீரருக்கான விருதினை இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தனதாக்கிக் கொண்டார். விளையாட்டு ரசிகர்களின் குறுந்தகவலின் அடிப்படையில் ஆண்டின் ஜனரஞ்சக வீரர் தெரிவு இடம்பெற்றது. மஹல ஜாவர்தன, லசித் மாலிங்க, ஆஞ்சலோ மேத்யூஸ், TM டெல்ஷான், குமார் சங்கக்கார மற்றும் மஞ்சு வன்னியாராட்சி ஆகியோரின் பெயர்கள் ஆண்டின் ஜனரஞ்சக வீரருக்கான விருதுக்காக பிரேரிக்கப்பட்டிருந்தன. இவர்களில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டு ஆண்டின் ஜனரஞ்சக வீரருக்கு வழங்கப்படுகின்ற விருதினை இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் வெற்றி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கிழக்கு மாகாண சபை அமர்வின் இறுதிக்கட்டத்தின் போது இன்று சபையில் அமளித்துமளி ஏற்பட்டது. கோரமின்மையால் சபை இன்று ஒத்திவைக்கப்பட்ட போதே சபையில் அமளித்துமளி ஏற்பட்டுள்ளது.
கிழக்கு மாகாண சபையில் கோரமின்மையால் இன்று மாலை நடைபெறவிருந்த வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு மாகாண சபை தவிசாளரால் நாளை காலை 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செங்கோலை எடுத்துச் செல்வதற்கு முயற்சித்து அமைதியின்மை ஏற்படுத்தியுள்ளனர். ஆயினும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் செங்கோலை மீள பெற்றுள்ளனர். சபையின் தலைவர் என்ற வகையில் அமர்வை நாளை வரை ஒத்திவைத்துள்ளதாக சபை தவிசாளர் ஆரியபதி கலப்பதி தெரிவித்தார். கிழக்கு மாகாண சபையின் தவிசாளர் ஆரியபதி கலப்பதி தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் சபை கூடியது. 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஆளுநர் செயலகம், மாகாண பொதுச்சபைகள் ஆணைக்குழு, மாகாண பேரவைச் செயலகம், முதலமைச்சர் செயலகம் என்பன குறித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சபை அமர்வின் போது ஆளும் தரப்பான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் பிரசன்னமாகவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதனை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எனவே கோரமின்மையால் சபை நடவடிக்கைகள் இன்று முற்பகல் ஒத்திவைக்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபை என்பது ஒரு ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு என்றுதான் ஒரு மாகாண சபை. இன்று முஸ்லிம் காங்கிரசும் ஏஎம்சியும் இன்றைக்கு வரவு செலவு திட்டத்தின் போது ஆரம்பத்தில் வருகை தரவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாண சபை என்பது ஆளுந்தரப்பும் எதிர்த்தரப்பும் இரண்டும் சேர்ந்தது சபை என்பதை நிரூபிப்பதற்காக, எதிர்த்தரப்பு இல்லாமல் மாகாண சபை நடத்த முடியாது என்ற செய்தியை சொல்வதற்காகவே நாங்கள் இன்று குறிப்பிட்ட நிமிட நேரம் வெளிநடப்பு செய்தோம். சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது பிரசன்னமாகாத உறுப்பினர்கள் மீண்டும் வருகை தந்ததுடன் சபை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை கோரமின்மையால் மேல் மாகாண சபையின் நடவடிக்கைகள் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலேயே சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த சில வருடங்களாக முன்வைக்கப்பட்டதை போன்றே இம்முறையும் ஆவணங்கள் மாத்திரமா முன்வைக்கப்பட்டுள்ளது என கேட்க விரும்புகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியில் வந்து கூறியதை நாம் அறிவோம். மைத்ரிபால சிறிசேன கூறியதை நினைவு கூற வேண்டும். சிரித்துக் கொண்டு தேர்தலை நடாத்தி ஊழல், மோசடி, அநீதி இழைக்கப்பட்டு ஒரு குடும்பத்தால் நாடு ஆட்சி செய்யப்படுகின்ற நிலையின் கீழ் எனக்கே இந்தளவு அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் இந்த நாட்டிலுள்ள மக்களுக்கு எந்தளவான அழுத்தங்கள் இருக்கும் என அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். මේ රටේ ජනතාවට කොයිතරම් පීඩනයක් තියෙන්නේ නැද්ද කියලා එතුමා ප්‍රශ්න කළා. මේ රට නැවත වාරයක් බෙදුම් වාදය කරා තල්ලු කරන්නට இந்த நாட்டை மீண்டும் ஒருமுறை பிரிவினைவாதத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கும், இந்த நாட்டை மீண்டும் ஒருமுறை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கும், இந்த நாட்டை மீண்டும் ஒருமுறை வன்முறைக்கு கொண்டு செல்வதற்கும் அரசியல் ரீதியாக முயற்சிக்கின்றனர். பாரிய சக்தியொன்று இதனை முன்னெடுக்கின்றது. அரசியல் நிலைப்பாட்டின் ஊடாக சுற்றுலாத்துறை மற்றும் ஏனைய வர்த்தக நடவடிக்கைகளை விஸ்தரித்து அதனூடாக பாரிய வருமானத்தை மேல் மாகாண சபை பெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆளும் கட்சியில் சிலரே எஞ்சியுள்ளனர். தோல்வியின் நிழலை கண்டு அச்சப்படுவதனை போன்று தெரிகின்றது. அந்த நிழல் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்பதனை கூறிக்கொள்ள வேண்டும். இன்னும் 35 நாட்கள் கடக்கின்ற போது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி இரவு உங்களுக்கு நித்திரை கூட வராத நிலை ஏற்படும். அதனை தெளிவாக கூற வேண்டும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.